12ஆம் வகுப்பு கணிதம் அலகு 6 வெக்டர் இயற்கணிதத்தின் பயன்பாடுகள் பயிற்சி 6.3இல் இரண்டாம் கணக்கு பார்க்கலாம். ஏதேனும் ஒரு வெக்டர் ஏ வெக்டாருக்கு ஐ கேப் கிராஸ் ஏ வெக்டார் கிராஸ் ஐ கேப் பிளஸ் ஜே கேப் கிராஸ் ஏ வெக்டார் கிராஸ் ஜே கேப் பிளஸ் கே கேப் கிராஸ் ஏ வெக்டார் கிராஸ் கே கேப் ஈக்குவல் டு 2 ஏ வெக்டார் என நிறுவுகன்னு கேட்கப்பட்டுள்ளது. வினாவில் இடதுபுற மதிப்பு எடுத்துட்டு வலதுபுறம் 2ஏன்னு காட்டணும். ஏ வெக்டார் என்பதை IJK இருக்கக்கூடிய மதிப்புகளாக A1 I கேப் ப்ளஸ் A2 J கேப் ப்ளஸ் A3 K கேப்னு எடுக்கலாம். என்க பிராக்கெட்டில் இருக்கக்கூடியதுக்கு முதல்ல மதிப்பை கணக்கிட்டு அடுத்து பிராக்கெட்டுக்கு வெளியில் இருக்கக்கூடிய மதிப்புகளால் பெருக்கலாம். முதலில் கணக்கிட வேண்டியது A வெக்டார் கிராஸ் I கேப் கணக்கிடலாம். A வெக்டார் கிராஸ் I கேப் வெக்டார் பெருக்கம் என்பதால் அணிக்கோவை முறையில் மதிப்பு கணக்கிடணும். அணிக்கோவை முறையில் 2 வெக்டார்களை பெருக்கும் பொழுது ஐ கேப் ஜே கேப் கே கேப் ஏ வெக்டாரில் ஐஜேகேவின் மதிப்புகளானது A1 A2 A3. அடுத்து ஜே கேப் மட்டும் இருக்குது, மதிப்பு 1ன்னு எழுதிக்கலாம். ஜே கேப் ஐ கேப் மட்டும் இருக்குது, அதனுடைய மதிப்பு 1. ஜேவும் கேவும் 0 இருக்குது. இங்கே சுருக்கும் பொழுது மதிப்பானது ஐ கேப்பை பெருக்கிறோம். ஐ கேப்போட சிற்றணிக்கோவை மதிப்புகளை பெருக்கும் பொழுது A2 A3 0 0 பெருக்கும் பொழுது A2 பெருக்கல் 0 0 A3 பெருக்கல் 0 எனும் பொழுது மதிப்பு 0. இரண்டாம் உறுப்புக்கு குறிய மாற்றி மைனஸ் ஜே கேப்னு கொடுக்குறோம். முதல் மற்றும் இரண்டாம் நிரல்கள் கேன்சல் ஆக A1 பெருக்கல் 0 0 1 பெருக்கல் A3 எனும் பொழுது ப்ளஸ் A3ன்னு இருக்குது, மைனஸ் A3. அடுத்து கே கேப். கே கேபின் மதிப்பு அப்படிங்கிறப்ப முதல் நிறையும் மூன்றாம் நிரலும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா சிற்றணிக்கோவை மதிப்பானது A1 பெருக்கல் 0 0 1 பெருக்கல் A2 ப்ளஸ் A2ன்னு இருக்குது, மைனஸ் A2. முதல் மதிப்பு 0 ஆயிடுது. இரண்டாம் மதிப்பில் மைனஸ் A3 இருக்குது, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் A3 ஜே கேப். அடுத்த உறுப்பு மைனஸ் A2 கே கேப். இது ஏ வெக்டார் கிராஸ் ஐ கேபின் மதிப்பு. இதனோட ஐ கேபை பெருக்கும் பொழுது ஐ கேப் கிராஸ் ஏ வெக்டார் கிராஸ் ஐ கேப். திரும்ப அணிக்கோவை முறையை பயன்படுத்துகிற வெக்டார் பெருக்கத்துக்கு ஐ ஜே கே. முதல் உறுப்பு ஐ கேப்னு இருக்குது, ஐயின் மதிப்பு 1, ஜே கே இல்லை, இப்போ 0ன்னு கொடுத்துடலாம். ஏ கிராஸ் ஐயின் மதிப்பு என்னன்னு கணக்கிட்டு இருக்கிறோம், A3J மைனஸ் A2K. ஐ உறுப்பு இல்லைங்கிறப்ப அங்கே 0 கொடுத்துட்றோம். ஜே உறுப்பானது A3, கே உறுப்பானது மைனஸ் A2ன்னு இருக்குது. இங்கே சுருக்கி மதிப்பு கணக்கிடலாம். ஐ கேப் ஐ கேபின் சிற்றணிக்கோவை முதல் நிரல் கேன்சல் ஆக போக 0 பெருக்கல் மைனஸ் A2 0 0 பெருக்கல் A3 0. இரண்டாம் உறுப்புக்கு குறிய மாற்றி மைனஸ் ஜே கேப்னு கொடுக்குறோம். முதல் நிரை மற்றும் இரண்டாம் நிரல்கள் கேன்சல் ஆக போக 1 0 0 மைனஸ் A2வை பெருக்கிறோம். 1 பெருக்கல் மைனஸ் A2 0 பெருக்கல் 0ங்கிறப்ப 0. அடுத்த உறுப்பு ப்ளஸ் கே கேப். முதல் மற்றும் மூன்றாம் நிரல்கள் கேன்சல் ஆகிடுது. சிற்றணிக்கோவை மதிப்பானது 1 பெருக்கல் A3 0 பெருக்கல் 0 0. இப்போ முதல் உறுப்பு முற்றிலும் 0. அடுத்து மைனஸ் A2ன்னு இருக்குது, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் A2 ஜே கேபு ப்ளஸ் A3 கே கேபு. இதை சமன்பாடு 1ன்னு கொடுக்கலாம். அடுத்து இரண்டாவது பிராக்கெட்டில் இருக்கக்கூடியது ஏ கிராஸ் ஜே. ஏ வெக்டார் கிராஸ் ஜே கேபு. ஏ வெக்டார் கிராஸ் ஜே கேப் எனும் பொழுது அதை அணிக்கோவை முறையில் கணக்கிடுறோம். ஏ வெக்டார் என்பது A1 A2 A3. ஜே கேப் எனும் பொழுது ஐயின் மதிப்பானது 0, J1, கேயின் மதிப்பு 0. ஐ கேபின் சிற்றணிக்கோவையானது A2 பெருக்கல் 0 0 1 பெருக்கல் A3 ப்ளஸ் A3க்கு மைனஸ் A3. அடுத்த உறுப்பு ஜே கேப். ஜே கேபின் சிற்றணிக்கோவையானது முதல் நிறையும் இரண்டாம் நிரலும் கேன்சல் ஆக போக A1 பெருக்கல் 0 0 0 பெருக்கல் A3 0. கே கேபின் சிற்றணிக்கோவையானது A1 A2 0 A1 பெருக்கிறோம். A1 பெருக்கல் A1 0 பெருக்கல் A2 மைனஸ் 0 ஆயிடுது. எனவே மதிப்பானது மைனஸ் A3 ஐ கேப். இரண்டாம் உறுப்பு 0 ஆயிடுது, ப்ளஸ் A1 கே கேப். ஏ கிராஸ் ஜேவோட எந்த மதிப்பை பெருக்கிறோம், ஜேவை பெருக்கும் பொழுது ஜே கேப் கிராஸ் ஏ வெக்டார் கிராஸ் ஜே கேப். திரும்ப அணிக்கோவை முறை AJK. ஐ உறுப்பு 0, ஜே உறுப்பு 1, கே உறுப்பு 0. ஏ கிராஸ் ஜேவின் ஐஜேகேவின் மதிப்புகளானது ஐக்கு மைனஸ் A3, ஜே 0, கே மதிப்பானது A1ன்னு இருக்குது. இந்த அணிக்கோவையை சுருக்கலாம். இதை சுருக்கும் பொழுது மதிப்பானது ஐ கேப் பெருக்கல் 1 பெருக்கல் A1 மைனஸ் 0. இரண்டாம் உறுப்புக்கு குறிய மாற்றோம் மைனஸ் ஜே கேப். 0 பெருக்கல் A1 0 மைனஸ் A3 பெருக்கல் 0 0. அடுத்து கே கேபு
0 பெருக்கல் 0 0 மைனஸ் A3 பெருக்கல் 1 மைனஸ் A3ன்னு வருது. அடுத்த கிளாஸில் குறிய மாற்றும் பொழுது ப்ளஸ் A3 A1 I கேபு இரண்டாம் உறுப்பு 0 ப்ளஸ் A3 K கேபு. இதை சமன்பாடு 2ன்னு எடுக்கலாம். இதே போல் மூன்றாவது பிராக்கெட்டில் இருக்கக்கூடிய மதிப்பு A வெக்டார் கிராஸ் K வெக்டார் A வெக்டார் கிராஸ் K கேபு IJ K வெக்டார் முறையில் கணக்கிடுறோம். A வெக்டார் என்பது A1 A2 A3 K கேபு எனும் பொழுது I மற்றும் Jயின் மதிப்புகள் 0 K கேபுக்கு மட்டும் 1ன்னு பிரதியிடுறோம். இதை சுருக்கலாம். இங்கே சுருக்கும் பொழுது I கேப் பெருக்கல் 1 பெருக்கல் A2 என்பது A2 0 பெருக்கல் A3 என்பது 0. இரண்டாம் உறுப்புக்கு குறிய மாற்றும் பொழுது J கேபு A1 பெருக்கல் 1 A1 0 பெருக்கல் A3 எனும் பொழுது மதிப்பு 0. அடுத்த உறுப்புக்கு K கேபு A1 பெருக்கல் 0 0 0 பெருக்கல் A2 0 ஆயிடுது. மதிப்பானது A2 I கேபு மைனஸ் A1 J கேபு. அடுத்த உறுப்பு 0. இதே A கிராஸ் கேவோட ஒரு கேவை பெருக்கலாம். K கேபு கிராஸ் A வெக்டார் கிராஸ் K கேபு. வெக்டார் முறையில் கணக்கிடுறோம். IJK K கேப் எனும் பொழுது I மற்றும் Jயின் மதிப்புகள் 0 K மட்டும்தான் இருக்கு. A கிராஸ் Kவின் மதிப்பானது Iயின் மதிப்பு A2 Jயின் மதிப்பானது மைனஸ் A1 K மதிப்பு இல்லை 0. இங்கே சுருக்கலாம். இதை சுருக்கும் பொழுது I கேபின் சிற்றணிக்கோவை முதல் நிரை மற்றும் முதல் நிரல் கேன்சல் ஆக போக 0 பெருக்கல் 0 0 மைனஸ் A1 பெருக்கல் A1 மைனஸ் A1ன்னு வருது. குறிய மாற்றும் பொழுது ப்ளஸ் A1. இரண்டாம் உறுப்புக்கு குறியை மாற்றி மைனஸ் J கேபு சிற்றணிக்கோவை 0 பெருக்கல் 0 0 1 பெருக்கல் A2 A2 ப்ளஸ் A2க்கு மைனஸ் A2ன்னு கொடுக்கலாம். அடுத்து K கேபின் சிற்றணிக்கோவை 0 பெருக்கல் மைனஸ் A1 0 A2வோட 0 பெருக்கும் பொழுது மதிப்பு 0. முதல் உறுப்பு A1 I கேபு அடுத்து மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் A2 J கேபு. இதை சமன்பாடு 3ன்னு எடுக்கலாம். இந்த 3 சமன்பாடுகளையும் கூட்டலாம். அதுதான் இடதுபுற மதிப்பாக வினாவில் கொடுக்கப்பட்டுள்ளது. 1 + 2 + 3. முதல் சமன்பாட்டின் மதிப்பு என்ன? முதல் சமன்பாட்டின் மதிப்பு அதாவது A2 J கேபு ப்ளஸ் A3 K கேபு ப்ளஸ் அடுத்த மதிப்பு இரண்டாவது ஒன்று A1 I கேபு ப்ளஸ் A3 K கேபு. மூன்றாம் சமன்பாட்டில் A1 I கேபு ப்ளஸ் A2 J கேபுன்னு அமைஞ்சிருக்கு. A2J ப்ளஸ் A2J ரெண்டையும் கூட்டும் பொழுது மதிப்பு 2A2J. A3K ப்ளஸ் A3K கூட்டும் பொழுது 2A3K. A1I ப்ளஸ் A1I எனும் பொழுது மதிப்பு 2A1I. மூன்று மதிப்புகள்லையும் 2 பொதுவாக இருக்கிறனால 2 வெளியில் எடுத்துடலாம். மீதம் வரக்கூடிய மதிப்பு பிராக்கெட்டில் A2J ப்ளஸ் A3K ப்ளஸ் A1I. வரிசையை எழுதிட்டோம்னா 2 பெருக்கல் A1I ப்ளஸ் A2J ப்ளஸ் A3K. A1 A2 A1I ப்ளஸ் A2J ப்ளஸ் A3K என்பது A வெக்டாரை குறிப்பிடும். எனவே A வெக்டார்னு பிரதியிடலாம். 2 A வெக்டார். therefore I கேப் கிராஸ் A வெக்டார் கிராஸ் I கேபு ப்ளஸ் J கிராஸ் J கேப் கிராஸ் A வெக்டார் கிராஸ் J கேபு ப்ளஸ் K கேபு கிராஸ் A வெக்டார் கிராஸ் K கேபு ஈக்குவல் டு 2 A வெக்டார் என நிரூபிக்கப்பட்டது. Thank you.